ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸில் இருக்கக்கூடிய எம்பரர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோலி ராஜரும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ இவங்களோட ரைட் ஹேண்ட் மேன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம லா கிட் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துக்கோங்க மீன்ஸ் அவங்கள சேர்த்துக்காதீங்க, அவங்களோட ரைட் ஹேண்ட் மேனை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 10 லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் நான் சொல்கிற கேரக்டர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அப்படியே ரேங்க் பண்ணிக்கிட்டே வாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்க அப்படியே நீங்களும் உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பண்ணுங்கள். அதை அப்படியே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை விட உங்களதில் யாராவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ எங்களுக்கும் என்னோடதும் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசனுமே நான் கேட்பேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட 10th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்கிறதும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதும் கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம 10th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பைரட்ஸை சேர்ந்த பெப்போ அப்படின்ற இந்த ஒரு அழகான ஒரு ரைட் ஹேண்ட் மேன் தான். ஸோ வழக்கமாக ரைட் ஹேண்ட் மேன்னா டெரராக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே சுற்றிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருப்பார். ஸோ நம்ம லா பெப்போ ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாரு அப்படின்றத இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் லாவோட கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் லாவோட ஸ்டோரி எந்த மாதிரிலாம் போயிருந்தது அப்படின்றத நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம லா எப்படி மீட் பண்ணாரு அப்படின்னா நம்ம லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொசினன்ட்டை இறந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கேருந்து வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போவார். ஸோ அந்த இடத்துல போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கரடியை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறத நம்ம லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ கரடி அப்படின்றத விட பனிக்கரடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா 2 பேரையும் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கரடியையும் காப்பாற்றுறாரு. ஸோ இந்த 2 பேர் தான் ஹாச்சின் அண்ட் பென்குயின் அப்படின்னு சொல்லி லாவோட டீம்லேயே ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பெப்போ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாவோட ஃபர்ஸ்ட் மேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெப்போ என்னதான் கியூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரோட சுலாங் ஃபார்முக்கு போகும்போது தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகத்துக்கு மாறிடுவார். ஸோ ஓடாவே சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஓட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அந்த மாங்கா கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமில் இருக்கக்கூடியவங்களோட ரைட் ஹேண்ட் மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இதில் இருக்கவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் மேன் தானா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம ஓட ரிப்ளை பண்ணியிருந்தாரு ரைட் ஹேண்ட் மேன் அப்படின்றத விட இவங்க தான் அவங்க டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட சொல்லியிருந்தாரு. அண்ட் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா லாவோட டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பெப்போவை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட்னு வரும்போது பெப்போவோட சுலாங் ஃபார்ம் ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெப்போவோட சுலாங் ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒரு இடத்துல பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனிமே மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஸ்பாய்லர். ஸோ இது மாங்காவில் வந்துருச்சு. ஸோ நம்ம பிளாக் பேர்ட் கிட்டேருந்து லாவை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த க்ரூலேயே 2 பேர் தான் இப்போதைக்கு தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிச்ச க்ரூமேட்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு அப்படின்றது கூட நமக்கு இன்னும் தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுலாங் ஃபார்ம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெப்போ தன்னோட கேப்டனான லாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காப்பாற்றிருப்பாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பெப்போ அப்படின்ற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறாரு. நம்ம வெப்போ தொடர்ந்து அடுத்து நீங்கள் 9th பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம கிட்டோட ரைட் ஹேண்ட் மேனான கில்லர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9th பிளேஸில் இருக்கிறாரு. ஸோ டெக்னிக்கலாக கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர் தாங்க. ஸோ அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெசில் ஹாக்கின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தோக்கடிச்சிட்டாரு. அவர் முன்னாடியே தோக்கடிக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா பெசில் ஹாக்கின்ஸை தோக்கடிச்சா கிட்டுக்கு அடிவிலும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் ட்ராக் ஆச்சே தவிர அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஃபைட்டை அங்கேயே முடிச்சிருக்கலாம். ஸோ சூப்பர் நோவாஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலி அந்த ரூஃப் டாப்ல இருந்து 5 பேருமே சூப்பர் நோவா தான். அண்ட் அவங்க தான் சூப்பர் நோவாலே பெஸ்ட் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். அண்ட் கில்லரோட ஃபைட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாக போகிற ஒரு கேரக்டர். ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை தேடி போகிற ஒரு கேரக்டர் லா கிடையாது. ஸோ லா கூட ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டு கூட இருக்கிற க்ரூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சு அதோட நிற்கலை. அவங்களுக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போதும் கிட்டோட க்ரூ கிட் மேலே நம்பிக்கை வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஈவன் கிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட் இருக்கிறான். ஸோ அவனுக்கு நடந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ கைடோ கிட்ட மாட்டதா இருக்கட்டும் இல்லைனா அதுக்கு முன்னாடி பிக் மம் கிட்ட போய் அந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல. பட் ஆனால் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. பட் ஆனால் இருந்தாலும் நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்ரேயல் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் அவங்க இருந்தாலும் நம்ம கேப்டனுக்கு இந்த அளவுக்கு பவர் இல்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கிட்டு கூட தான் திரும்பவும் இருந்தாங்க. அண்ட் கில்லர் உண்மையிலே சொல்லி ஆகணும். கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட் அண்ட் கில்லர், ஸோ அவங்களோட டீமில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம கிட்டோட ஃப்ளாஷ்பேக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எஸ்பிஎஸ்ல ஓடா வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க அப்படின்றத. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் இருந்ததாகவும், அந்த க்ரஷோட பேரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டோட ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடா சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஎஸ்ல சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சைல்டுஹுட்லேருந்தே பில்ட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல கில்லர் இந்த இடத்துல 9th பிளேஸில் இருந்தாலும், ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் மாறலாம், அது அவங்களோட பவரை பொறுத்து. பட் ஆனால் அவங்களோட கேரக்டர் அப்படின்றத நம்ம வச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கேரக்டர் அப்படின்றதுமே நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்கிறாரு. அண்ட் இதை தொடர்ந்து மேலே போனோம் அப்படின்னா மார்க்கோ த ஃபீனிக்ஸ். ஸோ இவரோட டெவில் ஃப்ரூட் தாங்க ரொம்பவே வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பெருசாக அடிக்கவோ சண்டை போடவோ அதெல்லாம் தேவையில்லை. பட் ஆனால் ஜாலியாக கூலாக இருக்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு பறக்கலாம், எங்கேயாவது அடிபட்டுச்சுனாலும் அதுவே ஹீல் ஆகிக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டெவில் ஃப்ரூட். ஸோ ரொம்ப ரேரான ஒரு டெவில் ஃப்ரூட் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். மித்திக்கல் ஜவான் ஃபீனிக்ஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ நம்ம மார்க்கோ ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெரின் ஃபோர்டில் இருந்து சரி இப்போவும் சரி நிறைய கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மெரின் ஃபோர்டில் வந்த 3 அட்மிரலுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சண்டை போட்டார். அண்ட் வானோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் மாமா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு கிங் அண்ட் குயின் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஃபைட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவரோட ஃபீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பட் ஸ்டில் நான் முன்னாடி சொன்ன பெப்போவையும் கில்லரையும் இவர் ரொம்பவே அசால்ட்டாக தோக்கடிச்சிருவாரு. கில்லரை வேணா தோக்கடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டிபேட் வேணா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஏன்னா கில்லருக்கு ஹாக்கி தெரியும். அண்ட் கில்லரோட அவரோட ஒரு சில அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைடோ கூட வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கிரியேட் பண்ணிச்சு. பட் ஸ்டில் இது ஒரு வெர்சஸ் வீடியோ கிடையாது. இருந்தாலும் இது பவர் கம்பேர் பண்ணி வரதுனால இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவரால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வான் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக குறைஞ்ச டைமிங்கில் ரொம்ப வேறு லெவலில் யூஸ் பண்ணாலும் அவர் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுறாரு. அண்ட் அதே சமயம் நம்ம மார்க்கோ கிட்டேருந்து எந்த ஒரு ஹாக்கி ஃபீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக இது வரைக்கும் பார்த்ததில்லை, எக்ஸப்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ அப்சர்வேஷன் ஹாக்கியில் அவர் நல்லா இருக்கிறாரு. பட் ஆனால் ஸ்டில் அதில் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கிரியேட் பண்ணல. அவரோட டெவில் ஃப்ரூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக கேரி பண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்டில் மேலே வந்திருக்கிறாரு. அண்ட் நம்ம மார்க்கோவை தொடர்ந்து அதுக்கு அடுத்து 7th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிரியு ஆஃப் தி ரெயின். ஸோ ஃப்ரம் பிளாக் பீட் பைரட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இம்பல் டானில் இதுக்கு முன்னாடி ஃபார்மர் வார்டனாக இருந்தவர். நடுவில் கொஞ்ச நேரம் ஏதோ மண்டையில் அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இருக்கிற ஜெயில் கைதிகள் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சதுனால நம்ம மெஜரான் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே திரும்ப போட்டுருவார். ஸோ இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த இம்பல் டான்லேருந்து கைதிகள் வெளியில் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு 2 மிகப்பெரிய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா நம்ம மெஜலான், இன்னொரு என்ன அப்படின்னா நம்ம ஷிரியு. ஸோ 2 பேரும் அவங்களோட இரும்பு கரங்களை கொண்டு இந்த இம்பல்டானோட கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வந்திருக்கும். ஸோ எந்த ஒரு டெவில் ஃப்ரூட்டுமே இல்லாமல் நம்ம ஷிரியு வந்து பார்த்தீங்கன்னா மெக்லானுக்கு ஈக்குவலாக இருந்தார் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெவல் 6ல் இருக்கவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லெவல் 6ல் இருந்த சர்வைவர்ஸில் அவரும் ஒருத்தர். ஸோ பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணப்பட்டுருவார். அதுக்கப்புறமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளாக் பேட் டீமில் 2nd ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாறலாம். நான் இந்த இடத்துல 7th பிளேஸில் போட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம ஓடா வரைஞ்ச அந்த கவரில் அவோகிஜியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசில் வச்சிருந்து ஸ்டில் இவன் தான் 2nd ஸ்ட்ராங்கஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஷிரியு அந்த இடத்துல வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷிரியோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வேறு மேலே எங்கேனாலும் வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஷிரியு இந்த இடத்துல இருக்கிறாரு. அண்ட் ஷிரியு கிட்டேருந்து நம்மளும் எந்த ஒரு பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்கல, எக்ஸப்ட் அவர் கார்ப்பை கடைசியாக ஸ்டாப் பண்ணுது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கார்ப் இந்த இடத்துல ஹாக்கி எதுவும் யூஸ் பண்ணாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பால் அந்த இடத்துல ஹாக்கி யூஸ் பண்ணியும் நம்ம ஷிரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் ஷிரியை திரும்ப எப்போ காட்டுறாங்களோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ எனிவே இந்த ஒரு 7th பொசிஷன்லேருந்து நம்ம 6th பொசிஷனுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா கட்டாகுரி ஃப்ரம் பிக் மாம் பைரட்ஸ். ஸோ கட்டாகுரியை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கட்டாகுரியோட கேரக்டர் என்ன மாதிரி, அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதான். பட் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், கட்டாகுரி இந்த பொசிஷனில் இருக்கானா அப்போ இவனுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நியாயமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே நினச்சா கட்டாகுரியை தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் வச்சுருக்கிறேன்.
எனிவே கட்டாகுரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் அவர் தோற்று போனதே கிடையாது. ஈவன் தோற்று போனாலும் அவர் தோற்று போனது கிடையாது, அது ஒரு விஷயம். பட் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சண்டையில் அவரோட முதுகு வந்து பார்த்தீங்கன்னா தரையை தொட்டது கூட கிடையாது. ஸோ ஒரு தரையில் உக்காந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அவரோட ஃபைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டாக இருந்துச்சு ஒன் பீஸில். ஸோ ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபியூச்சர் சைட்டை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம லூஃபிக்கு கொடுத்த டஃப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாட்சில் இருந்துச்சு. ஹோல் கேக் ஐலாண்டே வேற ஒரு பீக்குக்கு அது கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கேரக்டர் அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹாக்கியில் ஒரு இம்ப்ரூவைஸ்டான ஒரு ஹாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகுரி யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட அங்கே காட்டியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கட்டாகுரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போ கட்டாகுரிக்கு மேலே யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வேற யாரும் கிடையாது, நம்ம பீஸ்ட் பைலட்டை சேர்ந்த கிங் த வைல்ட் ஃபயர். ஸோ கிங்கோட ஒரிஜினல் நேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்பர் அப்படின்றது தான் அவரோட ஒரிஜினல் நேம். ஸோ நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போதே நிறைய டெஸ்ட்டு அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கைடோ பசிக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெரின்ட்ட மாட்டிப்பார். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம கைடோ தப்பிச்சு போகிறது மட்டும் இல்லாமல் வரியா அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நான் உன்னை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன், நீ என் டீமில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கைடோ கிங்குக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாரு. ஸோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் கிங் வந்து பார்த்தீங்கன்னா கைடோ கூடிய தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நான் ஏன் கிங்கை இங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். கட்டாகுரியால் கிங்கை டிஃபீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் வரலாம். பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு செராஃபீமை டேமேஜ் ஆகி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ அந்த செராஃபீமோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அந்த லுனாரியன் செல்ஸ் அங்கே இருக்கிறதுனால தான். அந்த ஒரு லுனாரியனில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிங்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுனாரியனோட லாஸ்ட் கேரக்டர், அந்த பிளட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கேரக்டர் அப்படின்னா அது கிங்கு தான். கிங்கோட பவர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோரோவோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்ஸ் இது அவர் கைடோ மேலே யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக காயமே வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அட்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் விஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது அவரோட டிஃபென்ஸில் இருக்கும்போது. ஈவன் அவரோட டிஃபென்ஸ்லெஸ்ஸில் இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான ஒரு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது போட முடியாது ஒரு நார்மல் அட்டாக்காக இருந்திருந்தா. ஸோ ஒரு கான்கோராக்கி கோட்டட் அட்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட டேமேஜ் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் டிஃபென்ஸில் இருந்தார் அப்படின்னா சுத்தமாக டேமேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி லுனாரியனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களால எல்லா என்விரான்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களால ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வில்லுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலும் பண்ண முடியும். கண்டிப்பாக கட்டாகுரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சைட்டு அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்தாலும் கட்டாகுரியால் இந்த இடத்துல கிங்கு கூட ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபைட் பண்ண முடியும். பட் ஆனால் கிங்கை அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். ஆனால் டேமேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா கிங்கை டேமேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்கோராக்கி கோட்டிங் வேணும். ஏன்னா நம்ம ஜோரோ அதை தான் பண்ணார், நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். கான்கோராக்கி இருந்தால் மட்டும் பத்தாது, கான்கோராக்கி கோட்டிங் இருந்தால் தான் உங்களால் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வெகாபங்கு கைடோ வச்சும் ரிசர்ச் பண்ணார், கிங்கை வச்சும் ரிசர்ச் பண்ணார். ஆனால் செராஃபின்ஸை அவர் அந்த ஓனி ரேஸ்லேருந்து கிரியேட் பண்ணல, கிங்கோட ரேஸ்லேருந்து தான் கிரியேட் பண்ணார். ஏன்னா கிங்கோட ரேஸுக்கு தான் அந்த ஒரு டியூரபிலிட்டி ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் 5th பிளேஸில் போட்டிருக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம 4th பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான கேரக்டரான ரொரோனோவா ஜோரோ. ஸோ ஜோரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அவரோட சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க மட்டும் இல்லாமல் அவரை வந்து பார்த்தீங்கன்னா குயினா அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இழந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் தான் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் ஆவேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வளர்றாரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பைரட் ஹண்டராக மாறுறாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம மீஹாக் லூஃபி எல்லாருமே மீட் பண்ணுறாரு, அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு டைம் ஸ்கிப்பில் நம்ம மீஹா கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறது, திரும்ப வராது. ஸோ திரும்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பாடத்து எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வானோக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அவருக்கு முக்கியமான விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கான்கோராக்கியை கோட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம். பட் ஆனால் ஸ்டில் அது கான்கோராக்கி அப்படின்றது கூட நம்ம ஜோரோக்கு இன்னும் தெரியாது. அவரோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அண்ட் பிக் மாமோ அண்ட் கைடோ 2 பேரும் சேர்ந்து விட்ட அந்த ஈகாக்கு சோவனிட்டி அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோரோ டேங்க் பண்ணியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நம்ம கைடோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டி ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஓடனோட அட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கொண்டு வந்திருப்பார். ஈவன் நம்ம கைடோவே இந்த ஒரு வெட்டே உனக்கு போதும், இது ஒரு ஸ்காரை விட்டுரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கைடோ சொல்லியிருப்பார். நீ நினச்சதை விட நீ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே பண்ணிவிட்ட, இதுவே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கைடோ சொல்லியிருப்பார். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம கைடோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி அதுக்கப்புறமே நம்ம ஜோரோ திரும்ப கீழே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிங்கை முடிச்சு தள்ளதும் அவர் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஷாஹாட் பைரட்ஸை சேர்ந்த லூஃபியோட ரைட் ஹேண்ட் மேனான ஜோரோ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸில் இருக்கிறாரு. பைரட் ஹண்டர் ரொரோனோவா ஜோரோ அப்படின்றதுல இருந்து
கிங் ஆஃப் ஹெல் ரோரோனோவா ஜோரோ அப்படின்ற ஒரு டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாற்றப்படுது. ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் தேர்ட் பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா பென் பெக்மேன். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரெட் டெட் பைரட்ஸ்லேருந்து வந்தவர். நீங்கள் கேட்கலாம் பென் பெக்மேனுக்கு இந்த இடத்துல போடுற அளவுக்கு நம்ம எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் முன்னாடி இல்லை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் 67 66 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1999 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு டைமில் 1999 to 2000, ஸோ அந்த மாதிரி எந்த டைம் வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு டைம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓடா சொல்லியிருந்தாரு பென் பெக்மேனுக்கு ஐக்யூ ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பென் பெக்மேன் தான் இருக்கலே ஸ்மார்ட்டஸ்ட். அதுக்கப்புறமேட்டு கேப்டன் குரோ, அதுக்கப்புறமேட்டு நாமி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஓடா இதை சொல்லும் போது அந்த இடத்துல டோஃப்ளாமிங்கோவோ லாவோ இவங்க யாருமே இல்லை. ஸோ அப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ப்ளூ அந்த ஒரு சாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்த வரைக்கும் பென் பெக்மேனுக்கு ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன கேட்டிங்க அப்படின்னா குரோக்கு இருக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு ஐக்யூ தான் கேப்டன் குரோக்கு இருந்ததே. ஏன்னா ஒரு பக்காவான பிளான் போட்டு எல்லாமே பக்கா பண்ணிட்டான். ஸோ நடுவில் இந்த ஸ்டார் ஹெட்ஸ் வராங்க அப்படின்றது மட்டும்தான் அவன் பிளானில் இல்லாத ஒரு விஷயம். அவங்க வரல அப்படின்னா அவன் பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் போட்டு ஒருத்தனை விட பென் பெக்மேனுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா ஷாங்க்ஸ் விசஸ் கைடோ அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைடோ இந்த பக்கம் மெரின் ஃபோர்டுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன, ஸோ ஷாங்க்ஸ் இதுக்கு முன்னாடி ஏஸை மீட் பண்ணதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே அதில் நான் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா லைட் நாவலில் இருந்தக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஏஸை பார்த்து மீட் பண்ணி போன அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸும் பென் பெக்மேனும் இது கோல்டி ராஜரோட பையன் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரு கால்குலேட்டிவான ஒரு மூவோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ எதுவுமே யோசிக்காமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஈவன் இப்போ கூட நம்ம ஷாங்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போகலாமா பெக்மேன், இப்போ அந்த டைம் கரெக்டாக தானே இருக்கும், ஒன் பீஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் பென் பெக்மேன் கிட்ட நம்ம பார்க்காத பட் ஆனால் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஃபீட் என்ன அப்படின்னா கிட்டோட கையை வெட்டினது நம்ம பென் பெக்மேன் தான். கிட் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஷாங்க்ஸை மீட் கூட பண்ணலை. ஸோ பென் பெக்மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டோட கையை வெட்டி அனுப்புனது. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு டெரராக இருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதை தொடர்ந்து நம்மளோட லிஸ்ட்டில் நீங்கள் செகண்ட் பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா எம்பரர் பக்கியோட ரைட் ஹேண்ட் மேனான டிராகுலே மீஹாக் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பட்டத்தோட இந்த பக்கம் மீஹாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. த மெரின் ஹண்டர் டிராகுலே மீஹாக் ஒரு காலத்தில் ஷாங்க்ஸுக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு கேரக்டர். ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, ஷாங்க்ஸ் பவரா இல்லை மீஹாக் பவரா அப்படின்னு சொல்லி. என்னதான் ஷாங்க்ஸ் ஒரு எம்பரராக இருந்தாலும் மீஹாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளாக் பெயிண்ட் அடிக்கல. ஐ மீன் அவரோட பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பிளாக் பிளேடாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாற்றலை. அந்த ஒரு ஸ்கில் மீஹாக் கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீஹாக் முன்னாடியிலேருந்தே காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீ எப்போ ஒரு உண்மையான ஸ்வாட்ஸ்மேனாக மாறுற அப்படின்னா உன்னோட பிளேடை உன்னால் அந்த பிளாக் பிளேடாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஹாக் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி வர்றப்ப நீ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஹாக் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான பவர் இருக்கக்கூடிய ஒரு எம்பரர் பக்கிக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அது. ஏன்னா பக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஸ் இருக்குது பக்கிட்ட. ஸோ மீஹாக் நினச்சார் அப்படின்னா பக்கி எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஏன் ஜுஜுட்சு கைசனில் சுக்குனா இருக்கிறாள். ஸோ சுக்குனா நினச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கி எதுவுமே பண்ண முடியாது. அவனோட கர்ஸ் டெக்னிக்கோ இல்லை டொமைன் எக்ஸ்பென்ஷனோ அதை நான் சொல்கிறேன். நடுவில் இந்த ஃப்ளேம்ஸ் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் நம்ம தலைவனுக்கு அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பக்கி வேறு லெவலில் பவர் ஆகக்கூடியவர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு வீடியோ போடலாம், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி டாப்பில் வருவார். ஸோ எனிவே இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீஹாக் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டார்க் கிங் ரெய்லி. அண்ட் ஏன் நம்ம டார்க் கிங் ரெய்லி அப்படின்றவருக்கு ஏன் டார்க் கிங் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா அவர் அந்த பைரட் கிங்கோட ஷேடோலேயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நம்ம ரோஜருக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெய்லிக்கும் பவர் இருக்குது அப்படின்றது முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாக ரைட் ஹேண்ட் மேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி தான். ஸோ அவங்க கேப்டனுக்கு என்ன பவர் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பவர் லெவலில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரீசன்னால தான் இவங்க ரைட் ஹேண்ட் மேனாகவும் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். நம்ம ரெய்லிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹாக்கியும் இருக்குது. அதே மாதிரி அவரால் 3 ஃபார்ம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும்.
கான்கோராக்கி கோட்டிங் இருக்குது, ஆர்மண்ட் டாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ இருக்குது, அண்ட் ஃபியூச்சர் சைட்டும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாக்கி மான்ஸ்டர் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போவும் கார்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெரின் ஃபோர்டில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் 2 லெஜண்ட் கூட ஒரே நேரத்தில் சண்டைக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ ரெயிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் போர்டோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப் வைக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலே பவர்ஃபுல். அவரோட பேரை கேட்டாலே இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெரைன்ஸ் அப்படியே நடுங்கி போய் நின்றுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட ப்ரைமில் வேற லெவலில் இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு நார்மலாக ஒரு ஷிப் கோட்டிங் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஐலாண்டில் இருப்பார். அண்ட் ஒன் பீஸ்னா என்ன, இந்த வேர்ல்டோட ரகசியம் என்ன, வாய்ட் செஞ்சுரி என்ன, ஜாய் பாய் என்ன, இந்த எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலுக்கும் தெரியும். ஸ்பாய்லர் போடாமல் அப்படியே ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு அவர் பாட்டுக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே பார்க்குறவங்களும் இருக்கும், மாங்கா பார்க்குறவங்களும் இருக்கணும். ஸோ எதெல்லாம் தெரிஞ்சாலும் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, அப்படியே ஓரமாக இருக்கணும். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோவில் அங்கங்கே நான் ஸ்பாய்லர் போட்டுருவேன், அது ஒரு விஷயம். ஸோ எனிவே இதோட இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு இந்த லிஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, இல்லைனா உங்களோட லிஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லிஸ்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுமே நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பை எவ்ரிவன், see you soon.